எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து நூடுல்ஸ் அப்படிங்கிற படத்தை ரீட் பண்ண போகிறோம். நூடுல்ஸ் அதனடா படம், அது 2023 வந்த படம் தானே அப்படின்னு கேட்டேன் வந்துட்டு. ஆமாம், அந்த படம் வந்துட்டு நாம இப்போ தெலுங்குல நம்ம 11 படம் நடிச்சிருந்தார்ல, ஸோ அந்த ஹீரோ வந்துட்டு ஷோ டைம் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு அஃபிஷியல் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படம் இப்போ அவைலபிளா இருக்குது ஓடிடில. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. பட் நான் இந்த படத்தை வந்துட்டு ஷோ டைம் 11 படத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஷோ டைம் அப்படின்னு ஒரு படம் வருது அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு நான் சம் அதர் சோஷியல் மீடியாஸ் எல்லாம் செக் பண்ணல. அண்ட் வந்துட்டு இந்த அஃபீஷியல்ஸ் அண்ட் இவங்க போட்ட ட்வீட்ஸ் எல்லாம் நான் பார்க்கல. ஷோ டைம் அப்படி ஒரு போஸ்ட் வந்துச்சு, ஓகே நைஸ் 11 படத்துக்கு அப்புறம் வந்துட்டு சூப்பரான படம் வரப்போகுது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த படம் தெலுங்குல மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தென் ஓகே ஃபைன், நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த படம் தமிழ் டப்பில் வந்துட்டு ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ ப்ரீமியர் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு, இது வந்துட்டு தமிழில் வந்த 2023 வந்த நூடுல்ஸ் அப்படிங்கிற படத்தோடைய அஃபிஷியல் ரீமேக் இன் ஷோ டைம் அப்படிங்கிற ஒரு பேரில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படியே பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு இட் லைக் அந்த பேரை பார்க்கும்போதும் அண்ட் அந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்க்கல, ஜஸ்ட் லைக் ஒரு ஷார்ட் ரீல்ஸ் மாதிரி ஒன்று பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். அப்போ பார்க்கும்போது வந்துட்டு நான் நினச்சது என்ன அப்படின்னா, 11 அப்படிங்கிற ஒரு படம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜேர்னி. ஓகே, ஸோ 11 படம் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜேர்னி. பட் இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு ஸோ இட்ஸ் லைக் கோஸ்ட் ஜானர் த்ரில்லிங்காக இருக்கலாம் போல, கோஸ்ட் ஜானரில் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதில் டீசர் மாதிரி ஒரு இதை வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமில் லைட்டாக ஒருத்தர் எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அவன் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு அப்படி தோணுச்சு. பட் இந்த படம் நான் பார்க்கும்போது வந்துட்டு மொத்தமாக எனக்கு அந்த படம் போயிட்டே இருக்குது. ஓகே, நான் இதை எங்கேயோ பார்த்துருக்கனே, இந்த மாதிரி சீன்ஸ் நான் எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படி மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு எண்ணம் வந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஒரு சீன் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த சீனை வந்துட்டு காமிக்கும் போது வந்துட்டு ஓகே இது அதுதான் அப்படி மாதிரி ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா எஸ், அஃபிஷியலி நூடுல்ஸ் படத்துடைய ரீமேக் தான் ஷோ டைம் அப்படி மாதிரி. ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் ఉండాలి. அப்புறம் ఎక్కడికమన్నా అక్కడికి వస్తా. சரி, இந்த படம் வந்துட்டு நல்லா இருக்கான்னு கேட்டா அந்த நூடுல்ஸ் படம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அதுல வர்ற ஹீரோ வந்துட்டு ஒரு வில்லன். ஓகே, ரியல் லைஃப் கிடையாது, ரியல் லைஃப்ல மூவிஸ்ல வில்லன் அடிக்கிறவர். அந்த படத்துல பார்க்கும்போது வந்துட்டு ஓ ஓகே ஏதோ பண்ணிருக்காரு, சூப்பரா இருக்கும்னு பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், எமோஷனலா இருக்கும். பட் இங்க 11 அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்லைடா வந்துட்டு இல்ல கொஞ்சம் வேற ஏதாவது கதை சூஸ் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் இவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த படத்தை மட்டுமே நான் வந்துட்டு திங்க் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு ஓகே திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்ட் வந்துட்டு சூப்பரா இருக்குது அப்படி மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்துட்டு ஒரு எஸ்பெஷலி ஒரு கேரக்டர் வரும். என்ன அப்படின்னா, அந்த இவங்க வந்துட்டு தெரியாதனமா ஒரு கொலையை பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு வக்கீல் அப்படிங்கிற ஒருத்தரை கூட்டுருவாங்க. ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கூட்டிடுவாங்க. கூட்டி வந்து உள்ள பார்க்கும்போது அவர் பண்ற அந்த ஆக்டிங் அந்த இதாக சூப்பரா இருந்துச்சு. நம்ம சிரிப்பெல்லாம் வந்துச்சு சார் சம்டைம்ஸ். சில டைம் அது ஒரு தயக்கமும் இருக்குது, ஒரு கவலையும் இருக்குது, ஒரு வே ஆஃப் ஆக்டிங் வந்து செம்மையா இருந்துச்சு. உண்மையை சொல்றேன், அந்த இருந்துச்சு. அண்ட் அந்த குட்டி பாப்பா, இவங்களோட ஒய்ஃப், ஸோ அந்த கேரக்டரிசம், ஸோ அதெல்லாம் ரொம்ப பண்ணியிருந்தாங்க. சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு அந்த நூடுல்ஸ் படம் பார்த்தது இல்லை தம்பி, இந்த கதை என்ன அப்படின்னு கேட்டா வந்துட்டு சொல்றேன். ஒரு ஃபேமிலியா வந்துட்டு தன்னோட குடும்பத்தை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஓடி வந்து கல்யாணம் பண்ண ஒரு பார்ட்டிஸ் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அப்படி நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு போலீஸ்ட பிரச்சனை வரும். ஸோ அந்த போலீஸ் பிரச்சனை அப்படி முடிச்சுட்டு அப்படி போயிட்டே இருக்கும்போது வந்துட்டு திடீர்னு ஒருத்தங்க வந்து இவனோட குழந்தையோட செயினை பறிக்க பார்ப்பாங்க. வீட்டுக்குள்ளே வந்து பறிக்க பார்க்கும்போது வந்துட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்சி தள்ளி போடுவாங்க. தள்ளி போடும்போது அவன் விழுந்து செத்துட்டான். செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, திஸ் இஸ் த ட்விஸ்ட். ஓகே, ஸோ செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் அவன் இருந்தானா, அவன் என்ன பண்ணாங்க, பாடி எப்படி மறைச்சாங்க, ஸோ அதுக்கிடையில வந்துட்டு யாரெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க, இதெல்லாம் சேர்த்து வச்ச ஒரு படம் தான். அது சூப்பராக வச்சிருப்பாங்க. இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்க ரொம்ப நாள் கழிச்சு
7-8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய அம்மா அப்பா வந்துட்டு திரும்ப வருவாங்க. இந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்துட்டு தன்னோட பொண்ணை பார்க்க வருவாங்க. அந்த டைம்ல இந்த விஷயம்லாம் நடக்கும். ஸோ அது வந்துட்டு எப்படி அந்த இதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படிலாம் இருக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் ஒரு எஸ்பெஷலி ஒரு டைம்ல வந்துட்டு இந்த ஒரு மாதிரி ஆகிட்டு இருப்பார் சொன்னார்ல, ஸோ அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு பூஸ்ட் ஆகிற ஒரு டைம் கிடைக்கும். அந்த பூஸ்ட் ஆகிற டைம்ல வந்துட்டு உட்காரு உட்காரு உட்காரு, எந்திரி 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 எந்திரி, உட்காரு உட்காரு உட்காரு, நான் என்ன உட்காரு என்ன எந்திரின்னு சொல்றேன் அப்படிங்கிறது நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அட்டே என்னடா இது இப்படி இருக்கு அப்படி மாதிரி இருந்துட்டு சில பேருக்கு ஓகே, நான் இப்போ பெருசாலாம் சொல்ல விரும்பல, சில பேருக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழ் டப்பிங் வந்துட்டு யதார்த்தமா இல்லை, சும்மா வந்துட்டு தெலுங்குல அபிஷியலா கரெக்டா இருந்திருக்கலாம், பட் தமிழ்ல வந்துட்டு அதை பார்க்கும்போது வந்துட்டு டக்கு டக்குன்னு வந்துருச்சு, டக்கு டக்குன்னு பண்ணி விட்டுரும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் பெருசா வந்துட்டு ஓகே இது பண்ணணும், இப்படி இருக்கணும், இது கரெக்டா கொண்டு போகணும் அப்படி மாதிரி காமிச்ச மாதிரிலாம் தெரியல. சிம்பிளா டப்பிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அபிஷியலி தமிழ்ல ஒரு படம் இருக்குது, நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நூடுல்ஸ் படத்தை பாருங்க, இல்ல இந்த படத்தை பார்த்துட்டு நூடுல்ஸ் படம் பாருங்க. ஓகே, கண்டிப்பா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு புரியும் ஓகே எது நல்லா இருக்கு அப்படி மாதிரி இருந்துட்டு. பட் அஃபிஷியலி பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கு டப்பிங் வைஸ் பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பா தெலுங்கு படம் நல்லா இருக்குன்னு தோணுது, ஷோ டைம் நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா இப்ப வந்திருந்தாலுமே இது தமிழ்ல இருந்து ரிலீஸ் டப்பான ஒரு படமா இருந்தாலுமே வந்துட்டு அவங்களுடைய கன்சென்ட் வந்து பார்க்கணும் இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க, மேக்கிங்கா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், அண்ட் டைலாக்ஸ் டெலிவரிஸா இருக்கட்டும். அது தமிழ்ல கிடையாது, தெலுங்குல. ஸோ தமிழ்ல வந்துட்டு சும்மா தான் பண்ணியிருக்காங்க, அப்படி அப்படி போற போக்குல ஒரு அடி அப்படி மாதிரி. ஏன்னா இந்த 11 படத்துல வந்துட்டு முழுக்க முழுக்க அவங்க வந்துட்டு ஒரு ஃபுல் ஆஃப் எஃபர்ட்ஸை போட்டிருப்பாங்க. இது வந்து இது பண்ணணும், இது இப்படி இருக்கணும், இது இப்படி கொண்டு வரணும், இப்படி கொண்டு வந்தாதான் அது படம் வேற லெவலில் வரும். இந்த மியூசிக் எல்லாம் வந்துட்டு இருந்தால் அந்த மியூசிக் தான் படமே. ஸோ அப்போ அது வந்துட்டு அதை சூப்பராக கொண்டு வந்தாதான் அது படம் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி தான் இந்த படம் வந்துட்டு தெலுங்குல சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க, பட் தமிழ்ல வந்துட்டு அது அந்த அளவுக்கு வரல. பிகாஸ் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்துட்டு தமிழ் டப் வந்துட்டு சும்மா ஏனோ பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த போலீஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரிசம் இருக்குல்ல, ஸோ ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம என்னோட லைவ்லயும் நடக்குது, என்னோட வீடியோல நடக்குதுன்னு சொல்லி எல்லா விஷயத்துலையும் நடக்குது. ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது முக்கியம் அப்படி மாதிரி வந்துட்டு. ஸோ அது என்ன சொல்றேன் அப்படின்னா, நாம ஒருத்தங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாதான் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, அந்த மேனஸ் இருக்குல்ல எல்லார்ட்டையும். ஸோ திடீர்னு நீ போயிட்டு என்னடா அப்படின்னு கேட்டா வந்து திடீர்னு சொல்லுவாங்க, யார்ரா நீ அப்படின்னு கேட்பாங்க. ப்ரோ என்ன ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, என்ன மேட்ரு ப்ரோ, எதுக்கு இங்க வந்திருக்கீங்கடா? இல்ல ப்ரோ சும்மா ஒரு மேட்ரு வந்தேன், இங்க ஒரு நடந்துட்டு இருக்குது, அதை இப்ப சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒரு வே ஆஃப் கான்வர்சேஷன் இருக்கும். பட் ஆனா அங்க நடக்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு சிம்பிளா வராங்க, சிம்பிளா போறாங்க, திட்டுறாங்க, திடீர்னு போலீஸ் வந்து அது சொல்றாங்க இது சொல்றாங்க. ஸோ அப்ப அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதுக்கான விஷயங்கள் எல்லாம் அங்க கையெடுப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும், அவனை சும்மா விட மாட்டேன், ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் கொண்டு வா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு போலீஸ் சண்டை நடக்கும்போது வந்துட்டு அங்க பண்ற சில விஷயங்கள், அதுவும் இல்லாம வந்துட்டு ஹெட் வெயிட் ஜாஸ்தியா இருக்கும் சில போலீஸ்களுக்கு வந்துட்டு. ஸோ படத்துல சொல்றேன், நேர்ல வந்துட்டு நான் பார்த்தது இல்லை, எனக்கு தெரியாது. இப்படி கையவும் குடிக்கலாம், வேற வழி இல்லை, நம்மள இல்லைன்னா வந்துட்டு நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ மேட்ரு வந்துட்டு இதுதான். அந்த ஹெட் வெயிட் இருக்குன்னா அந்த போலீஸ் வந்து ஹெட் வெயிட் இருக்கும் படத்துல. அந்த ஹெட் வெயிட் இருக்கிறதுனால வந்துட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, இவங்க வந்துட்டு பழி வாங்கி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அந்த இவங்களை இந்த போலீஸ் ஆஃபீஸரை அசிங்கப்படுத்தின, அசிங்கம் சொல்ல முடியாது, பட் சின்னதா அசிங்கப்படுத்தின அந்த எல்லா குடும்பத்தையும் வந்துட்டு 3-4 ஃபேமிலி இருக்கும், எல்லாரையும் முட்டி போட்டு எந்திரிக்க சொல்லுவாங்க. அப்படி அப்படி காது இருக்க கையை வச்சுட்டு அப்படி தோப்பு போடுற போட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ரிவெஞ்சா வந்துட்டு கர்மாயிஸ் பூமராங் சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுக்கு ரிவெஞ்சா வந்துட்டு இங்கே ஒரு மேட்டர் நடக்கும். நீ எனக்கு இப்படி பண்றியா, உனக்கு இப்போ பண்றேன் பாரு ஒரு ஆப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயத்த பண்ணி அந்த படத்தை சூப்பரா கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கோஸ்ட் படம், பட் அங்க வந்தது வேற. பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் தமிழ் டப்பிங் மட்டும் கொஞ்சம் சூப்பரா பண்ணியிருந்தாங்கன்னா, அதை தமிழ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ஏதாவது பார்த்துருப்பாங்க, ஒரு வசூல் வந்திருக்கு வாய்ப்பு இருக்குது. பட் தமிழ்ல இருந்து இப்ப நான் வந்துட்டு டப் எடுத்ததுனால வந்துட்டு தமிழ்ல பண்ணாம விட்டுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே ஃபைன். இந்த படம் நல்லா இருக்கான்னு கேட்டா நல்லா இருக்கு. நீங்க தெலுங்கு தெரியும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா தெலுங்குலயே இந்த படத்தை பாருங்க. தமிழ்ல நான் பெருசு சஜஷன் பண்ணல, ஏன்னா வந்துட்டு ஏன்னா தமிழ்ல ஆல்ரெடி இந்த படம் இருக்குது. ஸோ நீங்க வந்துட்டு கேட்டீங்க அப்படின்னா அப்ப போக்கிரி படம் இருக்குது, அங்க வந்துட்டு தெலுங்குலையும் போக்கிரி இருக்குது, அப்ப அதுதான் இதோட ரீமேக்கு, அப்ப தெலுங்கு போக்கிரி பார்க்கலாம் தமிழ் போக்கிரி பார்க்க வேணாமான்னு கேட்டா வந்துட்டு அப்படி கிடையாது. அது இதை விட 100% எப்படி வந்துட்டு பெட்டரா கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்து பெட்டரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விட இதை விரும்புவாங்க, சில பேர் இதை விட அதை விரும்புவாங்க. பட் ஆனா இந்த படம் வந்துட்டு தமிழ் டப்பிங்ல கோட் அவுட் இருக்காங்க, வேற எதுவும் கிடையாது. தமிழ் டப்பிங் அந்த நேரத்துக்கு தான் கண்டிப்பா நானே சஜஷன் பண்ணியிருப்பேன். ஷோ டைம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அண்ட் தெலுங்குல பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. ஓகே, ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மாஸ்டர். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் பண்ணுங்க,
பர்சனலைஸ் இருக்கும், ஆன் பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய். 5க்கு 5 கொடுக்க மாட்டேன், 4. பாய்.